VST shakti 130 DI பவர் டில்லர் வந்து ஃபேன் வேரிங் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பெல்ட்டு கட்டிட்டு நெக்ஸ்ட்டு உள்ள ஃப்ளைவீல் டோரு கட்டணும். ஃப்ரண்ட்டில் 2 போல்ட் இருக்கும், பேக்கில் ஒரு போல்ட் இருக்கும், ஹெட்டுக்கு பக்கத்தில் 3 போல்ட்டை கட்டிட்டு டோர் வந்து ரிமூவ் பண்ணோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாது பாருங்கள், அப்போ தான் எப்படி ஃபுல்லாக கட்டி மாட்டுறதுன்னு தெரியும். பாருங்கள், டோர் ரிமூவ் பண்ணியாச்சு. அதேமாதிரி ஃபேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 போல்ட் இருக்கும், கீழே 8 mm போல்ட் 2 இருக்கும், மேலே 6 mm போல்ட் 2 இருக்கும். வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜினை கூல் பண்ணுறதுக்கோசம் யூஸ் பண்ணுறாங்க ஃபேனு. ரேடியேட்டர் ஹீட் ஆச்சுன்னா ஹீட்டை ரெடியூஸ் பண்ணோம். இன்ஜின் ரேடியேட்டர் உள்ள போதுமான அளவுக்கு ஃபேனில் மண் ஏறாத மாதிரி பார்த்துங்க. மண் ஏறிச்சுன்னா க்ளீன் பண்ணிவிடுங்க, இல்லைனா ஹீட் ஆகும் இன்ஜினு. மேலே 2 பக்கம் 6 mm போல்ட்டு கட்டிட்டோம். சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு புள்ளியை கட்டிட்டு இது வந்து சேறு தண்ணி எல்லாம் அதிகமாகிடுச்சுன்னா ஃபேன் பேரிங் போயிடும். உள்ளகிற போல்ட்டு கட்டிட்டோம்னா 8 mm போல்ட்டு ஃபேன் தனியாக வந்துடும். இப்போ கட்டுற மாதிரியே மறுபடியும் மாட்டணும். ஃபேனை சுற்றுறதுக்கு அந்த மாதிரி கட்டை எதுனா சுற்றியில் எதுனா உள்ளே வச்சுட்டு கட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். 18 பக்கம் ஃபேனை வச்சு லாக் பண்ணிட்டு கட்டணும். முனையில் வந்து வெறும் சுற்றி வச்சு தட்டக்கூடாது, லாக் நெட்டு போட்டு தட்டணும். அப்போ தான் வந்து த்ரெட்டு நல்லாயிருக்கும். வால்வு எதனா வச்சு தட்டினீங்கன்னா பெல்ட்டு புள்ளி வந்து தனியாக வந்துடும். அப்புறம் ஒரு கீ இருக்கும், அந்த கீ எடுக்கணும். பேரிங் ஷாப்பில் ஒரு கீ இருக்கும் இந்த பக்கம். ஃபஸ்ட்டு அந்த தகுடு எடுக்கணும். மறுபடியும் நெட்டு போட்டு தட்டினோம்னா அந்த பக்கம் ஷாஃப்ட் வரும். ஆயிரத்தி 301 2 பேரிங் யூஸ் ஆகும் இதில். பாருங்கள், ஷாஃப்ட்டு தனியாக வந்துச்சு. அதில் ஃபேன் பக்கம் ஒரு கீ இருக்கும். ஃபேன் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணோம். 4 ஸ்க்ரூ கட்டிட்டு அந்த தகுடு எடுக்கணும். பாருங்கள், கட்டவே முடியல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அங்கத்தையும் லைட்டாக சுற்றியில் தட்டி கட்டினீங்கன்னா ஈஸியாக வரும். நாலு ஸ்க்ரூ கட்டிட்டு அந்த பிளேட் வெளியே எடுக்கணும். பாருங்கள், பிளேட் வெளியே எடுத்தாச்சு. திருப்பிட்டு ஷாஃப்ட் வச்சு பேரிங் தட்டினீங்கன்னா வெளியே வந்துடும்.
கையில் பிடிச்சி கட்டுங்க. கீ எதனா வச்சு கட்டினீங்கன்னா அலுமினியம் பாடி கிராக் ஆகிடும். பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ரெண்டு பேரையும் எங்கே எடுத்துட்டு க்ளீன் பண்ணி க்ரீஸ் போடுங்க. பாருங்கள், க்ளீன் பண்ணி க்ரீஸ் போட்டாச்சு. இப்போ புது பேரிங் இன்ஸ்டால் பண்ணுறோம். வால் வச்சு மட்டமாக தட்டினீங்கன்னா பேரிங் உள்ளே போயிடும். நடுவில் ஒரு காலர் வரும். காலர் போட்டு க்ரீஸ் போட்டு பேரிங் போடுங்க. இது சீல்டு பேரிங்கே வாங்க மாட்டுங்க, அப்போ தான் ரொம்ப நாளைக்கு வரும். நாங்கள் ரெண்டாவது பேரிங்கையும் போட்டோம். பேரிங் தட்டிட்டு உள்ள காலர் வந்து சென்டராக வர வைக்கணும். இதுமாதிரி ஃபேனை நல்லா க்ளீன் பண்ணிக்கங்க. க்ளீன் பண்ணி கீ போட்டு சாப்பிட்டு போட்டுருங்க ஃபேனில். ஷார்ட்டு போட்டு வச்சுட்டு பிளேட்டு மாட்டுங்க. பிளேட்டு மாட்டி 4 ஸ்க்ரூ போடணும். 4 ஸ்க்ரூவுக்கும் ஸ்ப்ரிங் வாஷர் இருக்கும். நல்லா ஃபுல்லாக டைட் வைக்கணும். ஒரு ஸ்க்ரூவாக போடணும். நாலு ஸ்க்ரூ போட்டு பிளேட் ஃபுல் டைட் பண்ணோம் ஸ்க்ரூவை. போட்டு இப்போ ஃபேன் ஷாஃப்டோட எடுத்து உள்ளே இன்ஸ்டால் பண்ணோம். பேக் சைடில் கரெக்டாக ஷாப்பில் தட்டிங்கன்னா உள்ளே போயிடும். அப்புறம் மறுபடியும் அந்த பிளேட் போட்டு கீ போடணும். கீ போட்டு லைட்டாக தட்டிங்கன்னா உள்ள காடியில் கொஞ்சம் பெல்ட்டு புள்ளி மாட்டினோம். கீ காடிக்கு நேராக வச்சு உட்கார வச்சிங்கன்னா ஈஸியாக உட்காந்துடும். லைட்டாக தட்டிட்டு லாக் வாஷர் ஸ்ப்ரிங் வாஷர் போட்டு லாக் நெட்டு போடணும். நெட்டு பற்றவங்க ஃபேனர் வச்சு டைட் பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சுது. ஃபுல் டைட் வச்சிட்டிங்கன்னா இது போல் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கீழே தெரிகிற ரெட் கலர் பட்டன் அமுத்திட்டு பெல் ஆல் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாது பாருங்கள், அப்போ தான் எப்படி ஃபுல்லாக மாட்டணும்னு தெரியும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. ஆயில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, கிளட்ச் பிளேட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் வீடியோ போட்டிருக்கேன்.